Hi guys, welcome to my channel. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி இறால் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் 5 தக்காளி சின்னதா நறுக்கி வச்சுக்கலாம். புதினா அரைக்கட்டு, கொத்தமல்லி தழை அரைக்கட்டு, 5 பச்சை மிளகாய், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் வர மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் வர மல்லித்தூள், 5 பெரிய வெங்காயம் நம்ம நீல வாக்கில் அறுத்து அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த பிரியாணிக்கு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 4 டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இறால் பிரியாணிக்கு இறாலை வந்து தனியாக மசாலா பரட்டி வைக்க போகிறோம். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் தனியாக ஊற வைக்க போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை தனியாக ஊற வச்சிடலாம். ஸோ அப்போ தான் அந்த மசாலா அந்த இறாலில் வந்து இறங்கும். அடுத்ததாக ஒரு டெக்ஸால் எண்ணெய் வந்து பார்த்தோம்னா ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு ஊற்றிட்டு நெய் வந்து 50 கிராம் நெய் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெயும் நெய்யும் ஒட்டுக்காக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போட்டு வதக்கிடலாம். ஸோ இப்போ தக்காளியை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு அதில் போட்டு வதக்க போகிறோம். வெங்காயத்தையும் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொத்தமல்லி தழை, புதினா இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் கொத்தமல்லி தழையும் புதினாவையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன். அதுலேயே பச்சை மிளகாவையும் போட்டு வதக்குறேன். இது கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், அதுக்காக தான் பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் இந்த மசாலாவை. ஸோ இதில் வந்து நான் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் தேவையான அளவு நான் சொல்லியிருப்பேன், அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ தனியாக நம்ம வந்து 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்க இந்த இறாலை வந்து இதுலேயே ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிறப்போ இதில் வந்து தண்ணி இறங்கும். அப்போ இந்த இறால்லேருந்து நம்ம கொஞ்சம் நிமிஷம் வதக்க பார்த்தோம்னா அந்த இறாலில் இருக்க தண்ணியும் இறங்கும். இப்போ பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கேஜிக்கு வந்து நான் அளக்கிற டம்ளர் வந்து 5 டம்ளர் இருந்துச்சு. ஸோ 10 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம். நம்ம மசாலாவிலே வந்து 2 டம்ளர் தண்ணி அளவு இருக்கும். தேங்காய் பால் வந்து பார்த்தோம்னா 4 டம்ளர் ஆட் பண்ணுறோம். ஸோ 6 டம்ளர் ஆச்சு. மீதி 4 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 15 மினிட்ஸ் மூடி வச்சு இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா பிரியாணி ஓரளவுக்கு வெந்திருக்கும். அப்புறமா வந்து பார்த்தோம்னா மறுபடியும் வந்து பார்த்தோம்னா ஒரு 15 மினிட்ஸு. ஸோ 15 மினிட்ஸ் வச்சு மறுபடியும் வேக வச்சதுக்கப்புறமா பிரியாணியை வந்து நம்ம தம் கட்டணும். ஸோ தம் கட்டுறது ஈஸி தான், ஒன்றுமே வேலை இல்லை. நமக்கு ஒரு பெரிய தேக்ஸா இருந்துச்சுன்னா அந்த தேக்ஸா வந்து அதில் தண்ணி வந்து நெப்பி அது மேலே வச்சு கீழே ஒரு தவா தோசைக்கல் வச்சு நம்ம வந்து அதில் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் கட்டிடணும். ஸோ அருமையான பிரியாணி ரெடி ஆகிடும். இறாலுக்கு பதிலாக நம்ம சிக்கனும் போடலாம், மட்டனும் போடலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். அதை போட்டு நம்ம இதே மாதிரி தம் பிரியாணி வந்து ரெடி பண்ணலாம். அப்போது சுவையான தம் பிரியாணி, அதாவது இறால் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா வரும் பிரியாணி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.